வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா illustration 5 சரிங்களா. illustration 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் calculate மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ illustration 5 வந்துட்டு நமக்கு மிஸ்ஸிங் ஃபிகர் தான். ஓகே, இப்போ கொஷின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000 கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல் 2,75,000 கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்து ஞாபகம் வர வேண்டியது ட்ரீ மெத்தட் தான். ஸோ ட்ரீ மெத்தடோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பனிங், க்ளோசிங், அதுக்கப்புறம் அடிஷ்னல், ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட், லாஸ். ஸோ இந்த சமயம் நமக்கு ப்ராஃபிட் இருக்கனால லாஸ் வராது சரிங்களா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணுங்கள், அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ட்ராயிங் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ட்ராயிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ, 20,000 rupees தான் என்ன நமக்கு ட்ராயிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீ மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலாட்டி கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட ட்ராயிங்ஸ் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி 2,95,000 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 லெஸ் பண்ணி 2,65,000 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2017 கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இதுதான். ஸோ ப்ராக்கெட்டில் ஆஸ் ஆன் 31st 31st போட்டுருங்க, இல்லாட்டி ஆஸ் ஆன் 1/4 1/4 போட்டுருங்க. என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு என்ன எழுதணும், டெஃபினட்டாக பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு ஒன்று எழுதிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் மேட் டியூரிங் இயர் 15,000. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெளியே எடுத்து அதாவது இந்த பாக்ஸு கீழே ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணணும், 20,000 சொல்லி எழுதிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுருங்க. ஸோ எது மிஸ்ஸிங் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு அது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கோங்க. தென் அது பேலன்சிங் ஃபிகர் அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதிக்கோங்க. ஃபார்மேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ இந்த சம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.